திமுக ஆள்கின்ற ஸ்டாலின் மேல உங்களால் கை வைக்க முடியுதா? ஏங்க விஜய்க்கு தான் அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குது, மாஸ் லீடர் இருந்தீங்க, அப்புறம் அவருக்கு எதுக்கு இங்க கூட்டணி? அவர் தனியான இதே சிஎம் ஆயிட்டு போறாரு. நாங்க ஏறக்குறைய 25 தொகுதிகளை ஜெயிப்போம், அதிமுக கூட்டணியே வேணான்ட்டு அமித்ஷா கிட்ட சொன்னாரு. நீங்க தான் பக்கத்துல பாத்தீங்களா? நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? பிஜேபிக்கு என்ன இருக்கு? நான் சொல்லிட்டேன்ல, பிஜேபிக்கு ஒண்ணுமே இல்ல, 1% போதுமா? நான் கேக்குறேன், இப்போ அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக அந்த இடி அந்த மாதிரி வழக்குகள் எத்தனையோ இருக்கு. ஆனா அவங்க என்ன பயந்துன்னு பாஜகவோட கூட்டணி போறோம்னு சொல்றாங்களா? இல்ல இல்ல, இன்னைக்கு தமிழகத்துல மாஸ் லீடர் இளைஞர் பட்டாள அவர் பின்னாடி இருக்கு சார். அப்படியா? வேணாம அவர் ஏன் வந்து அதிமுக கூட்டணி வரும்? இல்ல இடி சிபிஎம் நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவங்க என்னடானா நாங்க தான் வந்து சிஎம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க மாஸ் லீடர் அப்படின்னு, அவங்களா தான் சொல்லி நிக்கிறாங்க. பாருங்க எத்தனை % அவருக்கு முன்னாடி வரப்போகுது பாரு அப்படின்னு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அருண் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன் சார். என்ன சார், பிஜேபி ஓபிஎஸ் விட்டு இப்ப செங்கோட்டையனை பிடிச்சிருக்காங்க. அதிமுகவை இணைக்கிறதுக்கா பிளக்கிறதுக்கா சார்? அதாவது இது பிஜேபி பிடிச்சாங்கன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவர் செங்கோட்டையன் அவருடைய ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதனால உடனே வந்து எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம் அப்படின்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. அண்டு முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்கள் கூட ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே எல்லாரும் வந்து பாஜக தான் இவங்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. கட்சிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யாது. எந்த கட்சியா இருந்தாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப நாளா சொல்லிட்டு வர்றாரு, வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு. ஆனா அதுக்கான அறிகுறிகள் ஒண்ணுமே தெரிய காணோம். ஒரு வருஷம் இருக்கு சார், 15 மாசம் இருக்கு சார். எல்லாம் கரெக்ட். அதுக்குள்ள நீங்க இது பாஜக எப்படி பண்ணுது? அதாவது ஒரு இது ஒண்ணு சொல்லுவாங்க, இப்ப நீங்க ஒரு வெளிநாட்டுக்கோ இல்ல வேற ஒரு ஊருக்கோ சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெட் அஸ் சே 1 மாசம் டூர் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிறதுல ஒரு 50% கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. அதே 3 நாள் தான் அப்படின்னு சொன்னா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைம் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது சுறுசுறுப்பா நம்ம வேலையை செய்வோம். இது வந்து இந்த முயல் ஆமை மாதிரி தான். 1 வருஷம் இருக்கு அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? கடைசி நேரத்துல தான் போயிட்டு எங்களுக்கு கூட்டணி வேணும் அப்படின்னு. ஒரு நிமிஷம் கூட அரசியல் 1 வருஷமா இருக்கு சார். அது அப்படியா? மன்சூர் அலிகான் இல்ல சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலும் போது மன்சூர் அலிகான் அவர்கள் கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்பட்டது. அவர் ஏதோ கண்டிஷன் போடுறாரு, கடைசியில அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கூட ஒத்து வரலன்னு தெரியும். நீங்க பாஜக விட அதிமுக அவ்வளவு டவுன் ஆகி போச்சுன்றீங்க. அது நான் சொல்லலைங்க, இப்போ நீங்க சொல்றது அப்படிதானே இருக்கு. மன்சூர் அலிகான் அவர் கட்சி கண்டிஷன் போடுது அப்படின்னு சொன்னா அப்போ இப்படி அதிமுக ரொம்ப வலிமையாக இருக்கிறது அப்படின்னு என்ன சொல்றீங்களா சார்? என்ன சார், தமிழகத்தை 31 ஆண்டுகள் ஆண்டுது சார் திமுக விட அதிகமா சார். நீங்க என்ன இப்படி கணக்கு போறீங்க? தப்பா அதிமுகவை? சரி, காங்கிரஸ் கட்சி டெல்லியில எத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தது? இப்போ தொடர்ந்து எனக்கு இங்க வாங்க சார், அங்க வேணாம் சார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். 31 வருஷம் ஆட்சியில இருந்ததுனாலேயே வந்து அப்படி பார்க்க போனா 77ல இருந்து 89 வரைக்கும் திமுக ஆட்சியிலேயே இல்லை. 12 வருஷங்கள் சொல்ல போனா 76ல வந்து ஆட்சி கலைக்கப்படுகின்றது. 13 வருஷங்கள் வந்து ஆட்சி இல்லாம இருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த கட்சி வலிமையாகத்தான் இருந்தது. காரணம் என்னன்னா இந்த கலைஞர் அப்படின்ற ஒரு தலைமை. அதனால நாங்க 31 வருஷம் 41 வருஷம் எவ்வளவுனா நீங்க சொல்லிட்டு போங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு அதுதான் கேள்வி சார். இன்னைக்கு நிலைமை பாஜக தமிழகத்துல எப்படி சார் இருக்கு? பாஜக எப்படி காலம் உண்டு முடியல சார். சரிங்க, நீங்க தமிழகத்துல இல்ல இதே 2024 பாராளுமன்ற தேர்தல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய பாஜக கிட்ட என்ன விட்டாரு? நாங்க ஏறக்குறைய 25 தொகுதிகளை ஜெயிப்போம், அதிமுக கூட்டணியே வேணான்ட்டு அமித்ஷா கிட்ட சொன்னாரு. நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்தீங்களா சார்? அப்படின்ட்டு வெளியே வருது சார். வெளியில வருது சார். வெளியில வரதெல்லாம் யார் ஒண்ணா என்ன ஒண்ணா சொல்லலாங்க, என்ன ஒண்ணா சொல்லலாம். அப்படின்னா இது அப்படி நீ உங்களுக்கு காலே ஒண்ணும் இல்ல, என்னோ சொல்லுவானா நடக்கவே முடியல,
ஆனா அவனுக்கு ஆத்தின் பேர் வேணுமான்னு கேட்பானா. சரி. அப்படித்தானே இருக்குது பாஜக இங்க தமிழகத்துல. சரி, அப்போ அந்த வலிமையான கூட்டணினா என்னென்ன கட்சிகள்லாம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதிமுக? எனக்கு சொல்லுங்க. வலிமையான கூட்டணி அப்படின்னா என்னென்ன கட்சி வரும் அப்படின்னு சொல்லுங்க சார். நான் தான் சொல்றேன்னா ஒரு நிமிஷம் கூட சார் 2006 சட்டமன்ற தேர்தல திருச்சியில திமுக மாநாடு போட்டிருக்காங்க. அங்க கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க. கடைசியில பார்த்தா நாளைக்கு காலையில மாநாடு, நைட்டு 12 மணிக்கு போலீஸ் கடன் போறாரு சார். அப்படி எல்லாம் நடந்திருக்கு சார் தமிழகத்துல. சரி, அப்படி எல்லாம் நான் உதாரணம் சொல்றேன். அப்ப இருந்த தலைவர் யாரு? யாரு? அப்ப அதிமுக தலைவர் யாரு? யாரு? ஜெயலலிதா. அவ்வளவுதான், விடுங்க. அதுக்கு மேல நான் என்ன சொல்றது? சரி பாருங்க, சரி. இல்ல இப்ப மாத்திரம் பாஜக சாரி அதிமுக என்ன கழுது தேர்ந்து கட்டமைப்பு ஆயிப்போச்சா உங்க கணக்கு பிரகாரம்? அதாவதுங்க சார், நிலையா இன்னும் 20% ஓட்டு வச்சிருக்காங்க சார். 20% வச்சு ஆட்சி. பாஜக என்ன சார் வச்சிருக்கீங்க? பாருங்க, பாஜக ஒண்ணுமே இல்லங்க. அது வந்து பீஸ் பண்ண பல்பு சார். சரி, ரைட், நான் ஒத்துக்கிறேன். இப்போ 20% வச்சு ஆட்சி பிடிச்சிருவீங்களா? 20% வச்சு ஆட்சியை பிடிச்சிருவீங்களா? அப்பனா பாஜக கூட தான் கூட்டணி வச்சாதான் ஆட்சி பிடிக்க முடியுமா? நீங்க கேட்கறது அப்படிதானே இருக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க சொன்னீங்களே 20% வச்சிருக்காங்க. ஆமா சார், 2024 பாராளுமன்ற தேர்தல் இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்ன. ஐயா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 20% வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? கூட்டணி வைப்பாங்க சார். யாரோட வைப்பாங்க? என்ன சார்? யாரோட வைப்பாங்க? அவங்க விஜய் கூட தான் வைக்க விடலாம். விஜய் கூட? ஆமா சார். சரி, ரைட், வச்சுக்கோங்க. அப்ப விஜய்க்கு எவ்வளவு? அவருக்கு ஒரு 25% இருக்கா? அவருக்கு ஒரு 25% இருக்கா? இன்னைக்கு தமிழகத்துல மாஸ் லீடர் இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்கு சார். அப்படியா? அப்ப அவரே வந்து அதிமுக கூட்டணி வரணும். இளைஞர் பட்டாளமே அவர் பின்னாடி. நான் கேட்க பிஜேபி இல்லாம அதிமுக விஜய் கூட சேர்ந்து கூட ஆட்சி பிடிக்க முடியும். ஏங்க, விஜய்க்கு தான் அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குது, மாஸ் லீடர்ன்றீங்க. அப்புறம் அவருக்கு எதுக்கு இங்க கூட்டணி? அவர் தனியா நீங்க சிஎம் ஆயிட்டு போறாரு. அதிமுக எதுக்கு? நீங்க கேட்டதுக்கு சொன்னேன். நீங்க பாஜக கூட வச்சாதான் ஆட்சிக்கு வர முடியுமா? சொல்லவே இல்லையே. நான் அப்படி சொல்லவே இல்லையே. யாரோட கூட்டணி வைக்க போறீங்க தான் நான் கேட்டேன். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அது எப்பயுமே அதிமுக இது வரைக்கும் வென்றதா சரித்திரமே இல்ல. அப்படி இருக்கு. அதே ஒரே ஒரு வாட்டி தான். எது? 1998 தான். அது வாஜ்பாய், இது மோடி இல்லங்க. நான் வாஜ்பாய்க்கு மோடிக்கு வித்தியாசம் இருக்கு சார். அதே மாதிரிதான் ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடியாருக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். அப்படி கிடையாது. இல்ல அந்த ஓட் பேங்க் இருக்கு, கோர் ஓட் பேங்க் இருக்கு. சரிங்க, கோர் ஓட் பேங்க் வச்சு என்ன பண்ண போறீங்க? பிஜேபிக்கு என்ன இருக்கு? நான் சொல்லிட்டேன்ல, பிஜேபிக்கு ஒண்ணுமே இல்ல. 1% போதுமா? பிஜேபிக்கு 1%. அப்படி வாங்க வழிக்கு, அப்படிதான் வரணும் வழிக்கு. நீங்க ரைட், பிஜேபிக்கு 1% வச்சுக்காங்க. அந்த 1% கூட இல்லங்க, -5% பிஜேபி. இப்ப சந்தோஷமா 20% வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. எது? கூட்டணி சேர்த்து அதைத்தான் மறுபடியும் நீங்க ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறீங்க. கூட்டணி வைப்பாங்க சார். யாரோட வைப்பாங்க? அது காலம் நெருங்க தேர்தல் நெருங்க எப்படி காலம் மாறும் சார். அரசியல் காலம் மாறும் சார். நீங்க இலவு காத்த கிளி மாதிரி பாஜக சாரி அதிமுக வரும்ட்டு நீங்க காத்துட்டு இருக்காதீங்க. எடப்பாடி இது ஸ்ட்ராங்கா எக்காரணத்து கொண்டும் பாஜக கூட்டணி கிடையாது. ஆனா நீங்க 2024 அப்படிதான் தெரிஞ்ச நாங்க ஜன்னல் எல்லாம் கதவு எல்லாம் திறந்து வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா எட்டி கூட பாக்கல சார். சரி, இப்ப பாஜக வந்து அதிமுக வரணும்னு காத்துட்டு இருக்காங்கன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? யார் சொன்னாங்க உங்களுக்கு? சார், இப்ப நடக்கிறத பார்த்தா அப்படித்தானே நடக்குது. ஓபிஎஸ் விட்டீங்க, இப்ப செங்கோட்டையனை புடிச்சிருக்கீங்க. செங்கோட்டையனை புடிச்சதா யார் சொன்னா? செங்கோட்டையன் சொன்னாரா? அரசியல் பின்புலத்துல எதுகாலம் நடக்கும் சார். பின்புலம் முன்புலம் யார் வேணா ஆளுக்கு எது வேணா சொல்லலாம். ஆனா இந்த பாஜக இருக்குது பாருங்க, அது ஒரு ஆக்டோபஸ் அப்படியே சாப்பிட்டுடும். ஆமா. ஆனா அதிமுக அதுல இருந்து காப்பாத்திட்டாரு. இவரு யாரு? நம்ம எடப்பாடி. ஆமா. சரி, மகாராஷ்டிரா என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சு? ஒரிசா என்ன சார் ஆச்சு? பீகார் என்ன சார் ஆச்சு? ஆந்திரா என்ன சார் ஆச்சு? எல்லாமே காலி பண்ணிட்டீங்களா சார்? என்னங்க பாஜக கூட இருந்து குழி தோன்றதுல அவ்வளவு சின்சியர் சிகாமணி. அதாவது நண்பனை விட எதிரியை நம்பலாம், அப்படிதான் இங்க பாஜக. சரி, இப்ப நான் இதுக்கு பதில் சொல்லவா? இடையூறு இல்லாம இருந்தா நான் பதில் சொல்றேன். இப்போ மகாராஷ்டிரா என்னாச்சு, ஒடிஷா என்னாச்சு, பீகார் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஆக்டோபஸ் கூட இருக்கவங்கள சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு.
ஏங்க அதிமுக தான் வந்து 31 வருஷம் ஆட்சியில இருந்த கட்சி, வலிமையான கட்சி, 20% கோர் ஓட் பேங்க் இருக்க கட்சின்னா அப்புறம் ஏன் பாஜகவை பார்த்து பயப்படுறீங்க? யாரு? இல்ல நீங்க தானே சொன்னீங்க அவங்க முழுங்கிடுவாங்க. நீங்க அவ்வளவு வீக்கான கட்சி அதிமுக. இருங்க சார், நீங்க வீக், நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? இடி அனுப்பிங்க, சிபிஐ அனுப்பிங்க, இடி சிபிஐ அனுப்பிங்க. இல்ல இடி சிபிஐ அனுப்பிச்சா நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாளைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர போகுது, அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இல்ல இடி சிபிஐ வந்தா நீங்க எங்க பயப்படுறீங்க? நீங்க தான் ஊழலே செய்யாத கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நீங்க எதுக்கான தூக்கி உள்ள போடுவீங்களா? அது எப்படி உள்ள போடுவாங்க? டெல்லியில அப்படிதானே பண்ணீங்க. அவதான் வெளில வந்துட்டார்ல. இல்ல டெல்லியில அப்படிதானே பண்ணீங்க. வெளில வந்துட்டார்ல. இல்ல 27 வருஷமா அது அங்க ஆட்சியே பிடிக்க முடியல, அது எப்படி எல்லாம் பண்ணீங்க? வெளில வந்துட்டார்ல. பிரச்சாரத்துக்கே பர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையா? பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு பெயில் கொடுத்தாங்களா இல்லையா? ஆமா, நீங்களா கொடுத்தீங்க? கோர்ட் தான் கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த மாதிரி பிஜேபி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. சரி, அப்ப அவர் ஜெயில போட சொன்னதும் கோர்ட் தான். ஜெயில இல்ல, இதே இடி தான் பண்ணுச்சு. ஏங்க இடி அரெஸ்ட் பண்ணாங்க, ரிமாண்ட் கொடுக்கிறது யாரு? கோர்ட் தானே. கோர்ட் பர்மிஷன் இல்லாம ரிமாண்ட் பண்ண முடியுமா? கோர்ட் பர்மிஷனோட தான் ரிமாண்ட் பண்ணாங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க இத்தனை மாசமா வச்சிருந்தீங்க, எதுவுமே செய்யலன்ட்டு கோர்ட் கொடுத்து சார். இடி அதுக்கு எப்படியாவது உள்ள போடணும். ஒரு நிமிஷம், பெயில் கொடுத்தது கோர்ட், அதே மாதிரி ரிமாண்ட் கொடுத்ததும் கோர்ட் தான். கோர்ட்டுடைய உத்தரவு இல்லாம, சாங்ஷன் இல்லாம யாரையும் ஜெயில போட முடியாது. அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அத குட்டு வச்சது இல்ல இடி. குட்டு வச்சது இல்ல, பயங்கரமா குட்டு வச்சது இல்ல. பாருங்க, செந்தில் பாலாஜில இருந்து எல்லாருக்குமே, கண்ணன் ஓமன் சோரா இருந்து எல்லாரும் நீங்க ஈடில தூக்கி உள்ள போட்டு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு ரிமாண்ட் கொடுத்தது யாரு? கோர்ட். அவ்வளவுதானே. ஈடி சும்மாவே ஒரு டிராமா ஆடி தூக்கி உள்ள போடுச்சு. அங்க வந்து டெல்லிய பிடிக்கிறதுக்கு, அவர் ஒரு ஊழல்வாதியானாக கட்டமைக்கிறதுக்கு அப்படி எல்லாம் செய்யறீங்க. அதே மாதிரி இங்க ஒண்ணும் பண்ண முடியாது சார். உங்களால ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாது சார். அதாவது இந்த ஊழல்வாதியாக சித்தரிக்கிறதுக்கு இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அந்த A1 A2 எல்லாம் இருந்த கட்சி பேசக்கூடாது. A1 A2 அஜித் என்ன சார், மகாராஷ்டிரால 70,000 கோடி சொன்னீங்க. நீங்க வாஷிங் மிஷின் உங்க கூட சேர்ந்து இதாயிடுச்சா? அவரு ஊழல்வாதி இல்லாத போயிடுச்சா? நீங்களும் தான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சு வேண்டியதானே. இப்போ அவங்க குற்றவாளின்னு தீர்ப்பு வந்ததா இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையா? போனாங்களா இல்லையா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஆமா போனாங்கல்ல. இல்ல குற்றவாளி, அவங்க குற்றவாளி. சசிகலா இவன் தான் சுதாகர் தான் போனாங்க, இளவரசி போனாங்க. ஜெயலலிதா அதுக்கு முன்ன இறந்துட்டா, அதனால வெளியிட்டாங்க. ஐயா சாமி, முதல்ல குற்றவாளின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்பீல் ஓகே கர்நாடகா முதல்ல அவங்க குற்றவாளி ஜெயிலுக்கு போறாங்க, அதுக்கப்புறமா தான் அப்பீல்ல வெளில வராங்க. சரியா? ஆமா. ஆனா பெங்களூர் ஹைகோர்ட் வந்து அவங்க விடுவிச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க? அப்ப உயிரோட இருந்திருந்தாங்கன்னா மறுபடியும் உள்ள போயிருப்பாங்க. அவங்க காலமாகனால அது வந்து அபேட்டட், அவ்வளவுதான். சரி, அப்படி கரம் படிஞ்ச அதிமுக கூட ஏன் சார் நீங்க இப்படி ஏங்குறீங்க? பாஜக யார் சொன்னா? நீங்களா ஒரு கற்பனை பண்ணீங்கன்னு பாஜக ஏங்குது அப்படின்னு சொன்னா அது யாரும் என்ன பண்ண முடியும்? உங்க கற்பனைகள்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. இது கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி எடப்பாடியார் அவர்கள் வந்து நான் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரோ, அந்த மாதிரி பாஜக வந்து அதிமுக கூட்டணிக்காக காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு யாரோ கற்பனை பண்ணா இதுக்கெல்லாம் போயிட்டு நான் கற்பனைகள்லாம் தடை போட முடியுமா? இல்ல அது என்ன படம்? அது இன்செப்ஷனா? ஒருத்தர் கனவுக்குள்ள ஒருத்தர் போவார, அந்த மாதிரி எல்லாம் நான் உள்ள போயிட்டு இந்த மாதிரி கற்பனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது அவங்களுடைய சுதந்திரம், என்ன ஒண்ணா கற்பனை பண்ணிக்கலாம், அதை யாரும் தடை போட முடியாது. இந்த மாதிரி கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் அப்படின்னு சொன்னா இது வந்து பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்காங்க. அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சமிகைகள் கொடுத்தார். அவரை கூட சேர்க்காதது யாரு? யாருடைய தப்பு? பாமக கிட்ட முதல்ல நம்ம அண்ணன் சண்முகம் அவர்கள் போறாரு. அவர் போயிட்டு பேசுறாரு. அவர் பேசின உடனே எங்க பாமக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து அரசியல் ரீதியான சந்திப்பு கிடையாது, இது ஏதோ தனிப்பட்ட முறையில் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் அவரே போறாரு, பேசுறாரு. அப்பவும் ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா கூட்டணி அமையவில்லையே. அப்ப இருங்க. அப்புறமா பாஜக போயிட்டு தைலாபுரத்துல போயிட்டு அன்புமணிய மிரட்டி உருட்டி ஈடி
இன்கம் டாக்ஸ், சிபிஐ இதெல்லாம் உனக்கு வந்துரும். ஏன்னா நீ அப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹெல்த் மினிஸ்டரா இருக்கிறப்ப உன் மேல கேஸ் இருக்கு, அது தோண்டுவோம், நீ மரியாதை எங்க கூட கூட்டணி வச்சுக்கோ அப்படின்னு அன்புமணி அவர்கள் ஆமா அதனாலதான். ஆனா ராமதாஸ் ஏத்துக்கல, ராமதாஸ் ஏத்துக்கல. சரிங்க, அப்ப அன்புமணி அவர்கள் வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது ஊழல் பண்ணிருக்காரு நீங்க சொல்றீங்களா? அப்படின்ட்டு நீங்க அதே மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, கேஸ் இருக்கு, அத நாங்க சும்மாவே தோண்டுவோம். அது உண்மையா பொய்யா? அவர் ஊழல் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது வரைக்கும் இல்ல. அதாவது நீதிமன்ற தீர்ப்பு வந்தாதான் எதுவுமே சொல்ல முடியும். ஆனா ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க, ஒரு இது அத வச்சு மிரட்டி உருட்டி கூட்டணி வச்சு சேர்ந்து என்ன பண்ணீங்க? சரி, அப்படி பாக்க என்ன பண்ணீங்க? அப்படி பார்க்க போனா பிஜேபி இல்ல இருக்கு, அண்ணாமலை கனவு கண்ணம் 25 தொகுதியில ஜெயிச்சிட்டீங்களா? பாருங்க, ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல விடுங்க. இப்போ இங்க வந்து அன்புமணி அவர்களை உருட்டி மிரட்டி இவங்க கூட்டணிக்கு சேர்த்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஊழல் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டா அதுக்கு உங்களால பதில் சொல்ல இல்ல. அவர் மேல கேஸ் இருக்கு, அவ்வளவுதான். இருங்க, பெண்டிங் இருக்கு. இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அப்ப திமுக அமைச்சர்களுக்கு எதிராக கேஸ் கிடையாதா? நீங்க என்ன பண்ணீங்க? திருப்பி இதையே கேட்டுட்டு அதுதான் நீங்க என்ன பண்ணீங்க? அதே திமுக கிட்ட நீங்க என்ன சார் பண்ணீங்க? பாருங்க, நான் சொல்றத முழுசா சொல்ல விடுங்க, சரியா? இப்போ திமுக மேல என்ன பண்ணீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற பல கேசுகள், இப்போ பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்காகட்டும் இல்ல மற்ற வழக்குகளாகட்டும், இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல டிவிஏசி தொடர்ந்த வழக்குகள். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்க, சரியா? இப்போ எந்த வருஷம் அது போட்ட வழக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தும். ஏதோ ஒரு காலத்துல அவரு இருந்தப்போ போட்ட வழக்கு எத்தனை வருஷம் அதுக்கப்புறம் 12 கிடையாது, அதுக்கு முன்னாடியும் அது 2006ல இருந்து 2010 ஆட்சி காலத்துல இருக்கிறப்ப அந்த அதாவது 2001 அதாவது 96 2001 காலகட்டத்தில் இருந்த ஒரு வழக்கும் இருக்கின்றது. அதுக்கப்புறம் 16ல இருந்து 21 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அதிமுக என்ன பண்ணீங்க? அந்த கேஸ் எல்லாம் ஏதாவது முன்னேற்றம் இருந்ததா? நீங்க கேக்குறீங்க பாஜக என்ன பண்ணிச்சு? ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட வழக்குங்க, டிவிஎஸ்சி போட்ட வழக்கு. அதிமுக 10 வருஷம் சும்மா இருந்து விட்டு நீங்க பாஜக என்ன பண்ணிச்சுன்னு கேக்குறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தது அதிமுகவா பாஜகவா? யார் ஆக்ஷன் எடுக்கணும்? 10 வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க? பங்காளின்னு சும்மா இருந்தீங்களா? இப்ப கேக்குறீங்க பாஜக என்ன பண்ணிச்சுன்னு. சரி, நான் கேட்கிறேன், இப்போ அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக இந்த இடி அந்த மாதிரி வழக்குகள் எத்தனையோ இருக்கு. ஆனா அவங்க என்ன பயந்துக்குன்னு பாஜகவோட கூட்டணி போறோம்னு சொல்றாங்களா? இல்ல. அப்புறம் ஏன் அன்புமணி மட்டும் பயந்தாருன்னு சொல்றீங்க? அதனே இருக்குது ஃபேக்ட். அது நீங்க சொல்றீங்க. இப்படி சார் இன்னொன்னு கேட்கிறேன், கேளுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? ஹேமந்த் சோரன் என்ன பண்ணீங்க? அப்படி உருட்டி அவ பண்ணீங்களே. இங்க திமுக ஆள்கின்ற ஸ்டாலின் மேல உங்களால் கை வைக்க முடியுதா? அவ்வளவு இதெல்லாம் பண்றீங்களா? உங்களுக்குள்ள மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கீங்களா? செந்தில் பாலாஜிக்கு எதிராக செந்தில் பாலாஜி என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? மினிஸ்டர் ஆயிட்டா இன்னும் அந்த கேஸ் அப்படியே தூங்கிட்டு இருக்கு. அவருக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு பெயில் கொடுத்தது யாரு? யாரு? நீதிமன்றம். நீங்க அவ்வளவுதான். பிஜேபி ஆட்சியா கொடுத்தது. நான் கேக்குறேன், இல்ல நீங்க சொல்றத பார்த்தா மத்திய பாஜக உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நீங்க பெயில விட்டுருங்க. அப்பனா நீதிமன்றமும் உங்க கையில இருக்குதா? நான் அப்படியே சொன்னேன். அப்படிதானே இருக்கு. அவர் பெயில வந்து என்ன கேட்டேன், இப்ப வந்து திமுகக்கு எதிராக என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்களே. இப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக கேஸ் போட்டது யாரு? இடியோட கேஸ் தானே. ஆமா. அப்புறம் வந்து அவரு என்ன பண்ணீங்கன்னா, அவர் பெயில வந்தாருன்னு கோர்ட்ல பெயில் கொடுத்திருக்காங்க, வெளில வந்திருக்காரு. அப்ப என்ன? இல்ல நீங்க ஒரு கனவு கண்டிட்டு இருந்தீங்க செந்தில் பாலாஜியை நம்ம ஈர்த்துக்கலான்ட்டு. ஆனா அவரு உங்க திருநாளங்கடி அவர்கிட்ட வேலை செய்யல. கற்பனைக்கு அளவே இல்லை, புரியுதுங்களா? இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப திமுகல இருக்கவங்களுக்கு எதிராகவும் இடி சிபிஐ வழக்குகள்லாம் இருக்கின்றன. ஆனா அவங்க எல்லாம் தூசு தட்டலையே. திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை கேஸ் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. இப்போ இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸும் ப்ரோக்ரஷன்ல தான் இருக்குது. கோர்ட்ல பெயில் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கு. என்ன தூங்கிட்டு இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி தூங்கிட்டு தான் இருக்கு. 2G கேஸ் தூங்கிட்டு தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப என்ன அத வச்சு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. பாருங்க, அத வச்சு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. 2014ல 26 தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தான் இஷ்டம் இருந்தா கட்சியில ஏறி இல்ல வெளில போ. இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வட்டாரத்துல தகவல் அப்படின்னா, எனக்கு கொட்டாரத்துல தகவல் சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க?
26 வரைக்கும் அண்ணாமலை தான் மினிமம். 26 எலெக்ஷன் வரைக்கும் அண்ணாமலை தான் தலைவர். இஷ்டம் இருந்தா இல்ல வெளில போ. இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்பனா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இருக்காதுன்ட்டு உறுதியா உங்களால சொல்ல முடியுமா? ஏங்க கூட்டணி வைக்கிறது பாஜகவும் அதிமுகவும் இல்ல, உங்களுக்கு நீங்க அனுபவிச்சிட்டீங்கல்ல, அதுக்கு சப்போர்ட். கூட்டணி வச்சா உருப்படாதுன்னு என்னால சொல்ல முடியும். அப்படியா? கூட்டணி வைக்க மாட்டாங்களா வைப்பாங்களா அப்படின்னா நான் என்ன ஜோசியம் பாக்குறேன்னா? எனக்கு அது தெரியாதுங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அதிமுக பாஜக வந்து அதிமுகவை கூட்டணிக்கு இழுக்கிறது, இதெல்லாம் 1000 பேர் 1000 சொல்லலாம். கட்சிகள் எப்போ ஒன்னா எந்த ஒன்னா முடிவு எடுக்கலாம். அது மேட்ச் போயிட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல இவனை இறக்குங்க அப்படின்னு அந்த நேரத்துல தான் சொல்ல முடியுமே தவிர 18வது ஓவர்ல யார் பவுலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஓவர்லயே ஒரு கமெண்டேட்டர் சொல்ல முடியுமா? 18வது ஓவர் வரும்போது அப்ப ஆஸ்கிங் ரேட் என்ன, அப்போ பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கு, யார் அங்க வந்து கிரீஸ்ல ஆடிட்டு இருக்கிறது, அப்போ எந்த பவுலர் இருக்கலாம், அதை வச்சு 17வது ஓவர் முடியும் போது தான் சொல்லணுமே தவிர 2வது ஓவர்லயே உட்காந்தீங்கன்னு நீங்க 18வது ஓவர்ல அஸ்வின் இறக்குங்கப்பா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாள் இருக்க முடியாது. இவ்வளவு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. பாஜக நீங்க சொன்னீங்களே இழுக்கிறதுக்கு இவ்வளவு உங்க வாயில எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. நாங்க எப்ப இறப்போம், எப்ப இடிஏ அனுப்புவோம், எப்ப சிபிஐ அனுப்புவோம், எப்ப இன்கம் டாக்ஸ் அனுப்புவோம், அப்படி எல்லாம் மிரட்டி ஆனா எடப்பாடி கிட்ட கொஞ்சம் கூட மசிய மாட்டார். நீங்க சொன்னீங்க இன்னும் 15 மாசம் இருக்கு, அதனால கூட்டணின்றது ஒரு நாள் ஒரு நிமிஷத்துல கூட மாறும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இப்ப ஏன் கூட்டணி பத்தி நீங்க பேசி நிக்கிறீங்க? இல்ல, நீங்க இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கு. நீங்க கற்பனையா நடக்கிறத வச்சு நீங்க ஏதோ ஒன்று பேசியிருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சோ அப்பனா இது செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக கொடி பிடிக்கிறதுக்கு பாஜக எந்த விதத்திலும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்றீங்க. செங்கோட்டையன் வந்து மானஸ்தன் கட்சி விசுவாசி அப்படின்னு நீங்க சொன்னது பொய்ன்னு சொன்னா அப்ப நான் இதுக்கு பதில் சொல்றேன். நீங்க தான் உங்க வாயில சொன்னீங்க அவர் மானஸ்தன், கட்சிக்காக அவர் அவ்வளோ உழைத்தவர், அது மாதிரிலாம் போக மாட்டாரு, அவர் தரேன்னு சொன்னப்போ கூட போல அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்படி இருக்கச்ச வந்து அவர் போக மாட்டாரா வருவாரா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அப்போ வந்து அவர் மானஸ்தன் விசுவாசின்னு சொன்னதெல்லாம் பொய்தான் கோபால் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா 2 கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப இதுல எதை எடுத்துக்கிறது அப்படின்னா தான் நான் ஃபர்தரா ப்ரொசீட். உங்ககிட்ட இருந்து எதுக்காலம், ஏன்னா அதாவது பிஜேபி நம்பி யாரும் போயிடக்கூடாது, போனா அவன் கதை காலி. அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அவங்கள நம்பி அவங்களோட அதாவது பாஜகவை கைட்டி விட்டுட்டு ஆட்சியை இழந்து மறுபடியும் அதே பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சிக்கு வந்த கதையெல்லாமும் நிறைய இருக்கு. பக்கத்துல வேற எங்கேயும் போக வேண்டாம், ஆந்திரால போய் பாருங்க, பீகார்ல போய் பாருங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அவங்களோட சேர்ந்தா அழிவு அப்படின்னு சொன்னா கரெக்ட். காங்கிரஸோட சேர்ந்ததுனால சிவசேனா அழிவு, அதையும் பார்க்க மாட்டேன்றீங்க. பாஜகவோட இருக்கும்போது அவங்க அழியல. பாஜகவை விட்டுட்டு கூட்டணியில ஒன்னா நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பதவி கொடுங்கோ, பாலாசாஹேப் தாக்கரே அவர்களுடைய இது நாங்க பதவிக்கு வரமாட்டோம் அப்படின்றது. ஆனா அவருடைய இவர் வந்து எனக்கு பதவி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட போனதுனால இன்னைக்கு கட்சி சின்னாபின்னமாச்சு. பாஜகவோட இருந்த வரைக்கும் அந்த கட்சி நாசமாவல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளில போய் காங்கிரஸோட சேர்ந்ததுனாலதான் சிக்கி சின்னாபின்னமாயி போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க நீங்க? நீங்க சொல்றத பார்த்தா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியில் உட்கார போறதுக்கான காய்களை நகர்த்திட்டு இருக்கீங்களா? நான் எங்க இப்படி எல்லாம் சொல்றது பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் ஏகே, ஐ எம் நாட் பிகே. எனக்கு நான் அதான் வேலையா? நான் என்ன 350 400 வாங்கிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கலாம்? எனக்கு அது வேலை கிடையாது. மெகா கூட்டணி அமைக்கிறதுனா அமைச்சிட்டு போவாங்க. ஆனா அதுக்கான வழி ஒண்ணுமே தெரியல. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்ல வந்தேன். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே விசிகா தரப்புல இருந்து சமிகைகள்லாம் வந்தது. ஆனா இவங்க ஏத்துக்கல. இதுலயே பாத்தீங்கன்னா அந்த மது போதை ஒழிப்பு மாநாடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதிமுகவும் சேரணும். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? மதுவை ஒழிப்பதற்காக அதிமுக இறங்கி போராட முன் வந்தால் நாங்களும் அவர்களுடன் இணைந்து போராட தயார்னு திரும்ப இருங்க சொன்னார். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மது போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னும் போது அதுல அதிமுக போது அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? இல்ல இதெல்லாம் வந்து கட்சி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னார். அதாவது அதுல கலந்துப்பாங்களா மாட்டாங்களா இதுக்கே கட்சி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொன்ன அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள்
அதுக்கு சில நாட்கள் கழித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற பேச்சு எழுந்தது. ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேட்டி வந்தது. கடகடன்னு அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாரு அதெல்லாம் முடியாதுன்னாரு. செல்லூர் ராஜு சொல்லிட்டாரு இல்ல அது நல்லாட்சியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கேட்கிறேன், இந்த போராட்டத்துல கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கே கட்சி தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொன்ன அடுத்த கட்ட தலைவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துக்கு டகால்னு அவங்களே முடிவெடுத்து பதில் சொல்றதுக்கு காரணம் என்ன? யாராவது கேட்டீங்களா? ஏங்க இதுவும் கட்சி தலைமை முடிவு செய்யும் சொல்ல வேண்டியதானே? என்ன கேட்காதீங்க, கட்சி தலைவர் கேளுங்க, பொதுச் செயலாளர் இருக்காரு அவர் முடிவு பண்ணுவார் சொல்ல வேண்டியதானே? போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு கட்சி தலைமை முடிவு செய்யும், ஆனா ஆட்சியில் பங்குன்ற இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ஆளாளுக்கு முடிவு சொல்லுவாங்களா? அப்ப விசிகா வரனா கூட அதை வராத அப்படின்னு கேட்ட சாத்துற மாதிரி வேலையை பார்த்துட்டு மெகா கூட்டணின்னா இனிமே என்ன கூட்டணி இருக்குது? நம்ம கார்த்திக் அவர்களுடைய நாடாளும் மக்கள் கட்சி ஒண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் கருணாஸ் அவர் கட்சி வச்சிருக்காரா இல்லையான்னு தெரியல, அது இருக்கு. டி ராஜேந்தர் இருக்கு, பாக்யராஜ் கட்சி அது இல்லையா? அப்புறம் வேற யார் கட்சி வச்சிருக்காங்க? பவர் ஸ்டார் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காரா பாருங்க. அந்த ஆரம்பிக்க வைக்கலாம் என்ன அப்போ? அந்த மாதிரி அவங்கள தான் சேர்த்து மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்றேன். மெகா கூட்டணி அப்படின்னா திமுக பக்கம் இருக்கும் கட்சிகளை இந்த பக்கம் கொண்டு வந்தா மட்டும்தான் அது மெகா கூட்டணியாக இருக்க முடியும். ஆனா அதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணாம அப்படியே வர மாதிரி சான்ஸ் இருக்க இடத்துல இல்லாம கபால்னு கேட்டு சாத்தி போட்டு இங்க மெகா கூட்டணி அப்படின்னா 29 வரைக்கும் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பார் போல இருக்குது. நாங்க விஜயோட கூட்டணி அப்படின்னா இது அவங்க என்னடானா நாங்க தான் வந்து சிஎம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க மாஸ் லீடர் அப்படின்னு, அவங்களா தான் சொல்லி நிற்கிறாங்க. பாருங்க எத்தனை % அவருக்கு முன்னாடி வரப்போகுது பாரு அப்படின்னு. அப்ப அவருக்கு என்ன வந்து தலையெழுத்தா அவருடைய ஆதரவெல்லாம் வந்து எடப்பாடி கொடுத்துட்டு எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு? இல்ல இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கின்னு விஜய் தான் சிஎம் அப்படின்னா இவங்க ஒத்துப்பாங்களா? நீங்க யாரோட ஒன்னா சேருங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கிடையாது, தாராளமா சேர்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க தாவேகாவோட சேருங்க, இல்ல வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சி வாக்கா அவங்களோட சேருங்க. ஆமா அதை ஒண்ணு விட்டுட்டோம்ல, ரைட். நீங்க யாரு கூட ஒண்ணு சேருங்க கூட்டணி, ஒவ்வொரு கட்சியும் யாரு கூட வேணான்றீங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, சேர போறது இல்ல. அது 2026 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சியை அமைக்க முடியும்ட்டு அண்ணாமலை சொன்னது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு யார் சொன்னா? நாங்க ஆட்சி அமைக்க மாட்டோம் இல்ல அண்ணாமலை தானே சொன்னாரு வந்த புதுசுல சொன்னாரு. இப்ப என்ன வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு உங்ககிட்ட வந்து சொன்னாரா? சொல்லல. என்டிஏ தலைமையில் ஆட்சி அமையும் போது ஒரு மந்திரி ஜெயிலுக்கு போவாருன்னு இப்ப சமீபத்தில் பேசியிருக்காருல்ல, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? என்டிஏ தலைமையில் ஆட்சின்னா என்ன அர்த்தம் எனக்கு பதில் சொல்லுங்க. எப்படி அதிமுக வந்து என்டிஏ தலைமையில போய் சேர்ந்துருவாங்களா? இல்ல திமுக தான் என்டிஏ தலைமையில போய் சேர போறாங்களா? இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவங்களோட போய் சேர போறாங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையும் போது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்க. அவர் வந்து அவருடைய முழக்கத்தை கைவிட்டு விட்டார் அப்படின்னு என்ன நம்ம சொல்றீங்களா? இங்க அதிமுக தலைமையில தான் கூட்டணி, பாஜக கூட சேர்ந்தா கூட தேசிய ஜனநாயக கூட்டணி. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ தலைமையிலான கூட்டணி. அவரு 2026 இருப்பாரா என்னன்னு தெரியல. அது நீங்க தமிழக தலைவரா இருக்கிற போற இது பார்த்தா அதிமுக கூட்டணி வரத்துக்கு நீங்க எதிர்காலம் பலி கொடுக்க தயாராயிட்டீங்க. அது உங்களுடைய கனவு, உங்களுடைய ஆசை. அதை யாரும் தடை போட முடியாது. யார் ஒன்னா எதுக்கு ஒண்ணா ஆசைப்படலாம். நான் கூட நாளைக்கே வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படலாம். யாராவது வந்து அது அப்படி நீ ஆசைப்படலான்னு கேட்க முடியுமா? ஏன் இஷ்டம்? நான் எதுவும் நான் நாளைக்கே மார்ச்ல வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு செவ்வாய் முன்னேற்ற கழகம் சேமுக நான் வந்து தலைவர் ஆரம்பிச்சு சொன்னா யாரு கேட்க முடியும்? அண்ணாமலையா ஆரம்பிச்சுடுவாரு. அவரு ஆரம்பிக்கிறது இருக்கட்டுங்க, பாஜக விட்டு இல்ல அவரு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க திருப்பி வந்து அதிமுகவோட கூட்டணி அவர் தான் கட்டன் ரைட்டா சொல்லிட்டாரு என்டிஏ அப்படின்னு. இஷ்டம் தான் என்டிஏ தலைமையில போங்க, எல்லாட்டா வராதிங்க அப்படின்றதுதான் அதுக்கான. சரி சார், அதாவது இப்பொழுது எடப்பாடியுடன் செங்கோட்டையன் முட்டல் முரல் இதுக்கு பாஜக காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஆதாரம் கொடுங்க. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம். இல்ல சரி சார், பொறுத்திருந்து பாப்போம் சார். இல்ல நீங்க அவர் மானஸ்தர் எப்படி இருந்தா அவரு கட்சிக்காக விசுவாசி. கத்திரிக்காய் முத்தினா கடத்தேருக்கு வந்துதான். இல்ல கத்திரிக்காய் முத்தினா கடத்தேருக்கு வராது. முத்தினா அதை யாரும் வாங்க மாட்டாங்க, தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. அந்த பழமொழியே தப்பு. அப்பதான் அண்ணாமலை தூக்கி கத்திரிக்காய் அப்புறம் அண்ணாமலை குப்பையில போட போறீங்க. அது சில பேர் ஆசைப்பட்டுக்கிறாங்க, அது நடக்காது. இலவு காத்து கிளி மாதிரி ஆசைப்பட்டுன்னு இருக்க வேண்டியதுதான். அண்ணாமலையை தூக்குவாங்களா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு. ஜனவரி பிப்ரவரியில மாத்திருவாங்க அப்படின்னு. பிப்ரவரி மாசம் முடிஞ்ச உடனே மார்ச் ஏப்ரல்ல மாத்திருவாங்க அப்படின்னு.
சொன்னாரு. அப்படியே மாசமா சொல்லிட்டு வந்தாரு. இப்ப அதையும் விட்டுட்டாரு. அந்த மாதிரி ஆளாவது சொல்லிக்க வேண்டியதான். யாராவது ஒருத்தர் டெல்லி போனாங்கன்னா பாத்தீங்களா அண்ணாமலை தூக்க போறாங்க, அதுக்குதான் டெல்லி போறாங்க அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். டெய்லி எத்தனை ஃபிளைட் போகுது டெல்லிக்கு, ஏது எத்தனை பேர் போறாங்க, அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். சில பேருடைய ஆசை கனவு, ஐயோ இப்படிலாம் அவரை தூக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. ரைட்டு, நினைச்சுன்னே இருங்க. என்ன இப்போ குறைஞ்சபட்சம் 26 வரைக்கும் அப்படியே நினைச்சுன்னு இருங்க, அப்புறம் பார்க்கலாம். சரி சார், இன்னும் 2-3 மாசத்துல எல்லாமே தெரிய போகுது. ஜெம் டிவிக்காக எங்களோடு பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார். நன்றி கண்ணன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.